கொஞ்ச நேரத்துக்கு ஹார்ட் பீட்லாம் நின்றுச்சு. கிளைமேட் சேஞ்ச் ஆகி அப்படியே புயல் அடிக்குது. மனசாட்சி இல்லாமல் நல்லா இருக்குன்றாங்க. ஏன் ராஜஸ்தான் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து தர்காவுக்கு தான் வந்தோம். இங்கேயும் வந்து 3 நாள் ஸ்டே பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து டே 1 வந்து என்னென்ன எங்கெங்கே போக போகிறோன்னு தெரில. நான் இந்த வீடியோவில் வந்து கன்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஃப்ரைடே வந்தாலே எப்போவுமே பிரியாணி போவோம். எங்கேயும் செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காலையிலேயே மார்க்கெட் கிளம்பிட்டோம். மார்க்கெட்டுக்கு போய்ட்டு மட்டனு, வெங்காயம், தக்காளி, அதான் பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே வந்து வாங்கிட்டு இங்கே வந்து ரெண்ட்டுக்கு வந்து சிலிண்டரு, அந்த பிரியாணி செய்கிறதுக்கு செட்டு எல்லாமே வந்து ரெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் வாங்கிட்டோம் காலையிலேயே. 40 பேருக்கு பிரியாணி செய்ய போகிறேன். நான் பெரிய செஃப்பு. சும்மா நின்று ஆடிட்டு இருக்கேன் வீடியோக்காக. மற்றபடி எங்கள் பாட்டி தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரில. ஆனால் அவனா சும்மா வந்துடுறாங்க. எங்கள் அப்பாவோட தம்பி சித்தப்பா. எங்கள் வீட்டில் பிரியாணி எல்லாருமே சூப்பராகவே செய்வாங்க. எங்கள் பாட்டியும் நல்லா செய்வாங்க, எங்கள் அம்மாவும் சூப்பராகவே செய்வாங்க. ரெசிபி தனி வீடியோவாக எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இதுதான் அஜ்மீர் ஷரீஃபோட மெயின் என்ட்ரன்ஸு. இங்கே லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு போவாங்க. எப்போவுமே கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த இடத்தோட பேர் வந்து தேகுன்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லாருமே வந்து வேண்டிட்டு சாப்பாடு, வெல்லம், காசு எல்லாமே இதுலேயே போட்டுருவாங்க. அதில் இருக்கிற சாப்பாட்டு பொருட்கள் எல்லாமே அதிலே செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் வந்து ஜம்பிங் யார்டு வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அந்த லொக்கேஷன் தான் போக போகிறோம். இங்கே ஒயிட் சிமெண்ட்டா எல்லாம் மஜாவாக பேசுகிறாங்க பாருங்க. ஆனால் சரியான வெயில், நம்ம சென்னையோட சரியான வெயில் அடிக்குது. அந்த தண்ணியில் குளிக்க போகிறாங்களா? எனக்கு தெரியும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் குளிக்க போகிறாங்களா? இது எதால் செஞ்சுருக்காங்கன்னு தெரில. இது உண்மையான சேண்ட் ஆகுது. சேண்டுன்னு நினச்சேன். எதுவும் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. ஐயோ, தண்ணியில் எதுவும் கிடக்குறப்பா. மணாலியில் வந்து மேகிலாம் செஞ்சு சாப்பிட்டோம்ல, அந்த மாதிரி உண்மையாலே வந்து மணாலி மாதிரி ஃபீல் பண்ணணுன்னு சொல்லி மேகி கடைலாம் வச்சுருக்குறாங்க. நான் சொன்னேன்ல, அது வெயிட் சிமெண்ட்டில் தான் செஞ்சுருக்காங்கன்ட்டிங்க பாருங்க. இதுக்கு வந்து காசுலாம் இங்கே வந்து பே பண்ணணும் அவசியம் இல்லை. சரியான வெயில் அடிக்குது. சென்னையோட ரொம்ப மோசமாக இருக்குது வெயிலுங்க. மனசாட்சி இல்லாமல் நல்லா இருக்குன்றாங்க. நான் என்னத்தை சொல்கிறது, வெயில் மட்டும்தான் இருக்குது. எல்லாமே ஆமாம். இங்கே வந்து தயவு செய்து இப்போ வந்துடாதீங்க. டிசம்பர் டைமில் வேணால் வாங்க, நல்லாயிருக்கும். ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இடம். ஆமாம், ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணலாம். HSL அப்படியே காஷ்மீர் மாதிரி ஒரு லுக். அங்கே போயிட்டு வந்துட்டு இங்கே வந்து இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தண்ணியில் நாற்றம் அடிக்குது ஒரு மாதிரி. எல்லாமே அசிங்கம் பண்ணி வச்சுருக்குறாங்க. மணாலியில் தான் வந்து அட்வென்ச்சர்ஸ் வந்து கம்மியாக போனேன். சரி, இங்கே ஒரு ரைடு இருக்குது, போகலான்னு சொல்லி வந்திருக்கேன். இந்த ரைடு வந்து 300 சொன்னாங்க. 2 பேர் உட்கார மாதிரி. நானும் எங்கள் மாமாவும் போக போகிறோம். ஹெல்மெட்லாம் போடுறாங்க. சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி மேலே வரைக்கும் போயிடுறோம்மா. பயங்கரமாக இருக்க போகுது. இது வந்து ஊஞ்சல்னு சொல்லுவாங்கள்ல, இருக்கிறதுல பெரிய ஊஞ்சல். மேலே வலிக்கு இழுக்கிறாங்க. ஓ மை காட், சூப்பராக இருக்கு. ஐயோ கைஸ், முடியல கைஸ். கொஞ்ச நேரத்துக்கு நெஞ்ச விட்டுருச்சு கைஸ்.
நான் போகிற ரைடு எல்லாமே டேஞ்சராக இருக்குது. மேலே வந்து ஸ்லோவாக விடுவாங்கன்னு பார்த்தா ஒரேடி அப்படியே எடுத்து விட்டாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஹார்ட் பீட்லாம் நின்றுச்சு. வா, இருக்கிற வெயிலுக்கு வெயிலே இப்போ இல்லாத மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ, இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சல்வார் ஷெரீஃப் தர்காவுக்கு தான். நாங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து தர்காவுக்கு தான் வருவோம். ராஜஸ்தான் வந்து எதுக்குன்னா தர்கா ஃபுல்லாக தர்காவை பார்த்துட்டு அப்புறம் பர்ச்சேசிங்லாம் போவோம். ஒரு 9 வருஷம் கழிச்சு இந்த ஐஸ் கோலா சாப்பிட்றேன். என் சின்ன வயசில் சாப்பிட்டது 9 வருஷமா இருக்கும். 10-15 வருஷம் ஆயிடுச்சு. நீ இப்போ தான் பிறந்தியே. போடாவா, அவன் இப்போ தான் பிறந்தான். அவன் 9-15 வருஷம் நானும் பார்க்குறேன். A few minutes later. சடனாக கிளைமேட் சேஞ்ச் ஆகி அப்படியே புயல் அடிக்குது. லிட்ரலி வந்து ஃபுல்லாக வந்து காத்தோட்டம் அடிச்சுட்டு எல்லாமே போகுது. அதுதான் இங்கே பட்டுன்ட்டு வெதர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, எல்லாமே அடிச்சுட்டு போகுது. இங்கேருந்து பின்னாடி பார்த்தீங்களா எப்படி பறக்குது பாருங்கள். இன்றைக்கு வந்து எங்கள் மாமா எனக்கு இது வாங்க போகிறாங்க, மைக்கும் மேஜிக் புக்கு மைக்கும். மாமா சிரிக்கிறாங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.